வணக்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா திருப்பதி. திருப்பதி பெருமாள் தரிசனத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து திருப்பதியிலேருந்து திருமலாக்கு வயா ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து போகும். நான் நிறைய தடவை நடந்திருக்கேன், நிறைய பேரும் நிறைய தடவை போயிருப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் பார்க்க முடியலையோ அவளுக்கெல்லாம் இதை காட்டலான்னு ஒரு ஆசை, அதனால தான் இது பண்ணியிருக்கேன். வயா ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே எடுத்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன். இதோ இங்கேலேருந்து தான் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸ்டெப்ஸு ஒன்று ஒன்றா மேலே போக 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 ஸ்டெப்ஸு கலர் அடிச்சிருக்காளோன்னு நினைக்காதீங்க. அதுக்கு நான் சொல்லிகிட்டே வரேனே, அது வந்து என்னோட நம்பிக்கைக்கெல்லாம் வந்து நான் ஒரு லெசனாக இதை சொல்கிறேன் பாருங்க. சரி, சொல்லிகிட்டே வரேன், கேட்டுகிட்டே வாங்க. இந்த மேலே நம்ம ஏறுற இந்த பியூட்டியை வந்து விவரிக்கவே முடியாது. இது வந்து நம்ம கண்ணால் பார்த்தா தான் இதோட அந்த ஒரு அருமையை நமக்கு புலப்படும். ஏன்னா இது வந்து இந்த அழகு இன்வால்வ்ஸ் பாசிட்டிவ்னஸ், நம்பிக்கை எல்லாத்தோடையும் சேர்த்து இது இருக்கா. அதனால் போகும்போது அமேசிங்கிறது கூர். யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறா, எப்படி எப்படிலாம் பண்ணுறா, முட்டி போட்டுலாம் ஏறுறா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோட இல்லை மெயின்டெனன்ஸையும் சொல்ல தேவையில்லை. ஆனால் மேலே போகிற அத்தனை, இப்போ மேலே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர்ஸ் கோயில் போகிற வரைக்கும், அதாவது 9 to 9.5 கிலோமீட்டர்ஸ்னும் சொல்கிறா, 11 கிலோமீட்டர்ஸும் சொல்கிறா. படிக்கட்டுன்னு பார்த்தெல்லாம் 3550 படி மேலே ஏறுற வரைக்கும். ஒவ்வொரு படியிலையும் ஃபுல்லாக இவங்களோட இந்த குங்குமம், இது என்னது மஞ்சள், அதெல்லாம் தள்ள வேண்டியே தான் போவா. அதான் சொல்கிறேனே, நம்பிக்கைக்கு சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்கலாம். நீங்களும் மெய் சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம மேலே ஏறுற டைமிங்னு பார்த்தோன்னா 24 ஹவர்ஸும் அலோவ் பண்ணுறா. நமக்கு மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறதுனா, சாதாரணமாக ஏறணுன்னா ஒரு 3.5 to 4.5 ஹவர்ஸ் ஆகும். பட் இது எல்லாராலையும் அதே மாதிரியே ஏற முடியாது. இட் மைட் இன்னும் கொஞ்சம் கூட அவளுக்கு டைம் ஏறிண்டே போகும். இந்த ஸ்டார்டிங் ஏறும்போதே இந்த கோபுரம் ஆரம்பத்தெல்லாம் பார்த்தா அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கே இப்படி இருக்கே, பட் அது நேரில் அண்ணாந்து பார்க்கும்போது அதோட அழகு ஒன்று, அதுவும் சூப்பராக இருக்கும். பட் அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து சொல்லி விவரிக்க முடியாது. போக முடிஞ்சவா தயவு செஞ்சு இந்த மாதிரி வாக்கிங் ஒரு தடவையாவது போய் பாருங்க, படி ஏறி பாருங்க. முடியாதவா இதை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கோம். நமக்கு மேலே ஏற 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 ஒவ்வொரு அவதாரங்களாக இந்த மாதிரி வச்சுட்டே தான் வருவோம். கடைசியில் ஏறுற வரைக்கும், லாஸ்ட் அவதாரம் வரைக்கும் மேலே இருக்கும். அவதாரங்களும் இருக்கும், அப்புறம் ஆழ்வார்களோட சிலைகளும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய முதல்ல ஏறும்போது செக்யூரிட்டி செக்இன்லாம் பண்ணுவாள். நீங்கள் தேவையில்லாத அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே உள்ளே எடுத்துன்னு போக முடியாது. செக்யூரிட்டி செக்லாம் பண்ணி உள்ளே அமிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மேலே எல்லாமே கவர்டாக தான் இருக்கும். மழையிலலாம் என்ன மழை பெஞ்சாலும் இது ஒன்றாலும் நனையெல்லாம் மாட்டேல், இங்கே தான் இப்படி இருக்குது. பட் கொஞ்சம் அப்படி தள்ளி போனால் ஃபுல்லாகவே மேலே ஷீட் போட்டு கவரில் தான் இருக்கும். மேலே போயிட்டே இருக்கலாம், எந்த ப்ராப்ளமே வராது. அண்டு வாட்டர், இந்த மெடிக்கல் அம்யூனிட்டிஸ், அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. வாட்டர்னு கூட சாதாரண வாட்டர்னு கூட கிடையாது, எல்லாமே அந்த ஆர்ஓ வாட்டர் டைப்பு. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அவதாரங்கள், இந்த மாதிரி அவதாரங்களோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏற ஏற ஏறி கடைசியில் போகிற வரைக்கும் எல்லா அவதாரங்களும் இருக்கும். இது வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அலிப்பீரி மெட்டுன்னு இருக்கு. அங்கே வந்து இந்த அலிப்பீரிலேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல நம்ம அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த கருடா ஸ்டாச்சுவை பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து ஆரம்பம். இந்த அலிப்பீரி மெட்டுங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனே அதுதான். ஃபஸ்ட்டு 2083 ஸ்டெப்ஸு. 2083 ஸ்டெப்ஸும் நல்லா கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இருக்கும். இதை பாருங்களேன், மொத்தம் வந்து நம்ம 300 படி ஏறிட்டோம், இன்னும் 3250 படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு இதுலேயும் போக 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 இந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த சேஷாச்சலம், இந்த மலை ஃபுல்லாகவே வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை, அதாவது இந்த
அவள் வந்து அந்த குங்குமம் வைக்கிறது, இது வைக்கிறது, அது ஃபுல்லாகவே இது வருங்களேன். மான்லாம் இருக்குல்ல, ஃபுல்லாகவே அது ஃபாரஸ்ட் தானே, அதனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதாவது போகிறது வந்து குரூப்பாக போங்க, தனியாக போகாதீங்கோ. ஈவன் இது வந்து புலிகள் நடமாடுற இடமா கூட சில சமயத்தில் வரலாம். அதனால் நைட்டு கூட அந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறான்னு தான் போட்டிருக்கா. பட் நைட்டு ஃபுல் மிட் நைட்லாம் அலோவ் பண்ணுவாளான்னு கரெக்டாக எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனால் படித்து பார்த்தா ஃபுல்லாகவே அலோவ் பண்ணுவான்னு தான் போட்டிருக்கா. சொன்னேன் இல்லையா, அந்த 2083 ஸ்டெப் வரைக்கும், அதாவது காளி கோபுரம்னு போட்டிருக்கு. காளி கோபுரம் போகிற வரைக்கும் நல்லா ஸ்டீப்பாகவே இருக்கும். நிஜமாகவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். மேலே போனதுக்கப்புறமா அப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக படி வந்து நம்மளால் ஈஸியாக ஏறுற மாதிரி போயிட்டே இருக்கும். பட் ஃபஸ்ட்டு 2083 ஸ்டெப்ஸு இட் வில் பி ரியலி சேலஞ்சிங். கீழே வந்து அலிப்பீரிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த அலிப்பீரின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழில் வந்து அது அடிவாரம்னு அர்த்தம். ஃபுட் ஆஃப் த ஹில். இங்கே தான் வந்து இந்த நம்மாழ்வார்லாம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கீழே ஒரு இந்த டாமரின் ட்ரீ அங்கே தான் வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் அங்கேயே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த படி ஏறுறத வந்து ஒரு அவளோட ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஓவாகவே வச்சுருக்கா. அதாவது என்ன சொல்கிறது, வேண்டுதல், பிரார்த்தனை, இதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் வரேன். இந்த மாதிரி ஒவ்வொரு படி இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு படிக்கும் 3550 படிக்கும். ஒவ்வொரு படிக்கும் குங்குமம், இது மஞ்சள் எல்லாம் இட்டுண்டே தான் வரும். சின்னவாள்னு கிடையாது, சின்னவா கூட ஏறதுக்கு கஷ்டப்படுறா. இந்த வயசானவா இருக்கா பாருங்க, அந்த வயசானவாளோட டெடிக்கேஷனும் அந்த இதுவும் எங்கே வேணாலும் போயிடுவா போடுறது. எல்லாம் சாமி கூப்பிட்டா தான் வர முடியும்னு சொல்கிறாள். அதெல்லாம் எனக்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் உண்மை தான். அது அவரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும், சாமியை பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன தான் பிரயத்னப்பட்டாலும் இவ்வளோ கஷ்டம். சும்மா எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் என்னோட அனுபவத்தை நான் சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்று. சாரி. அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங், இந்த மலை ஏறுறதுல நோ படி. யாருமே வந்து காலில் வந்து செருப்போ எதுவுமே போட மாட்டான். போடாமல் தான் ஏறுவான். ஏன்னா இந்த மலையை வந்து அவ்வளோ ஒரு புனிதமான இதுவாக, இந்த படிக்கட்டு இந்த மலையை அவ்வளோ ஒரு புனிதமான இதுவாக பார்த்துட்டு இருக்கான். அவங்க இன்னும் வந்து 2050 ஸ்டெப்ஸ் இருக்குது, 1500 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். நீங்கள் நிறைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு வந்து லக்கேஜோடு தான் ஏறணும் அப்படின்லாம் கிடையாது. கீழே வந்து நம்ம அடிவாரத்துலேயே ஏறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயே வந்து ஃப்ரீ. அங்கேயே நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் கொடுத்துட்டேன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த லக்கேஜ்லாம் நீங்கள் மேலே ஏறி போனோன்னா மேலேயே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் லக்கேஜை வாங்கிக்கலாம். எல்லாம் ஃப்ரீ தான். அதனால் லக்கேஜோடு ஏறணும்லாம் கிடையாது. அதே போகிற இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நிறைய இடங்கள் இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் வந்து காளி கோபுரம். இது வரைக்கும் தான் 2080 ஸ்டெப்ஸ். இது வரைக்கும் தான் வந்து நமக்கு நல்ல ஸ்டீப்பாகவே கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே போகும். பழக்கம் இல்லாத வாழ்க்கை நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன தான் வந்து 24 ஹவர்ஸும் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த வெயில்னால நம்ம பாடி வந்து தாங்காது. அதனால் ஆஃப்டர் டைம் என்ன சொல்கிறேன்னா, வெடிகாத்தால் 4-5 மணிக்கு கிளம்பி மேலே ஒரு 10 மணிக்குள்ளே 9-10 மணிக்குள்ளே போகிறது நல்லது. இல்லைன்னா ராத்திரி எடுத்துக்கணும். ராத்திரி 9 மணிக்கு எடுத்துகிட்டு மேலே ஒரு 12-1 மணிக்குள்ளே போகிறது நல்லது. அந்த மாதிரிலாம் போனால் தான் இது. ஸோ இந்த இடத்துல தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் மாதிரி வருது ஆஃப்டர் காளி கோபுரம். இந்த பேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே வந்து ரெசிபீஸ் கிடைக்கும். நானே இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். இங்கே நம்ம நடந்து போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் கோடு அந்த மாதிரி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எதை வேணாலும் இது பண்ணிக்கலாம். பட் நமக்கே தெரியும் என்ன டீசெண்டாக போகணுன்ட்டு. பட் மேலே கோயிலுக்கு போகணுன்னா நம்ம வேஷ்டி கட்டின்னு தான் போகணும். வேஷ்டி கட்டின்னு தான் அலோவ் பண்ணுறோம். நம்ம அந்த டோக்கன் வாங்கிட்டு அந்த 300 ரூபா லைன்லாம் போகிறோம் இல்லையா, அதெல்லாம் போனால் வேஷ்டி கட்டின்னு தான் எல்லாத்துக்கும் வேஷ்டி கட்டின்னு தான் அலோவ் பண்ணுறோம். ரொம்ப வயசானவா, இந்த ஆஸ்மா பேஷண்ட்டு, ஹெல்த் கண்டிஷன்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் ஒரு தடவை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஏறுறதுங்கிறது நல்லது. நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு வந்து அந்த டிவோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கரில் வந்து அந்த டிவோஷனல் சாங்ஸு, அப்புறம் பெருமாளை பற்றி சாண்டிங்கு, நிறைய இந்த மாதிரி அவதாரங்கள், பில்கிரிமேஜஸ்ஸு, நிறைய இது அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்ப்ளீட்டாகவே இருக்கும்.
நீங்கள் அத்தனை பேரோட இந்த பாருங்க இங்கன்னா நிறைய மரத்தில் கட்டியிருக்கால, அது மாதிரி அத்தனை பேரோட நம்பிக்கையும் நீங்கள் வந்து இதில் வந்து கண்கூடாக பார்க்கலாம். உங்களால் அதை டினை பண்ணவே முடியாது. இந்த காளி கோபுரத்துலேயே வந்து திவ்ய தர்ஷன் டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு 14,000 பேருக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கா. நான் போகும்போது அது என்னால் பார்க்க முடியல, நான் பார்க்கல. பட் இன்ஃபர்மேஷனில் கண்டிப்பாக 14,000 பர் டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. எங்கள் மேலே திருமலாவில் பெருமாளை பார்க்குறது. இந்த படி மலையேற்றம்ங்கிறது வந்து மோட்சத்துக்கான ஒரு ஏற்றம்னு சொல்கிறான். இந்த அலுப்பீரின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த அடிவாரம்னு தமிழில், அதுக்கு வந்து இன்னும் நிறைய விதமான பேர்களும் இருக்குது. அதாவது அங்கே வந்து ஆண்ட தொண்டைமான் அவரோட இந்த பெருமாள்கிட்ட இருக்கிற அவரோட டெடிக்கேஷனும் இதனால அவர் பேர் வந்து அலுப்புரி வெண்டையான்ட்டு. இதனாலேயே வந்து கீழே வந்து அலிப்பேரின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறார். இந்த கிங் தொண்டமான் தான் மேலே வந்து சுவாமியோட கட்டளைக்கு இணங்க கோயில் கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தொண்டமான் சக்கரவர்த்தி இவர் தான். இன்னொன்று சொல்கிறா, இந்த இடம் அலிப்பீரி தான் வந்து அந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணு உட்கார்ந்துட்டு அந்த ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மனிஃபெஸ்ட் ஆன இடம் இதுதான்னு சொல்கிறார். நான் அந்த நம்பிக்கை தான் சொன்னேனே, இங்கே பாருங்கண்ணே, எத்தனை வளையல், எத்தனை இது, அதாவது என்ன ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே சொல்லி வாய்ப்பில்லை. எனக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கண்ணில் தெரியறது அமேசிங் தற்கூடும். இங்கே ஏறி வந்தோடனே நம்ம இங்கே வந்து ஒரு 30 ஃபீட் ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமியை தான் இப்போ பார்க்க போகிறோம். 30 அடி அவர் இருக்கிற இடம். அந்த பாருங்களேன், இவர் தான் 30 ஃபீட் ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமி. இவர் இருக்கிற இடம், இந்த மலையோட பேர் வந்து அஞ்சனாத்ரி மலை. திருமலால அஞ்சனாத்ரி மலை அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம அப்படியே படி ஏறி போயிட்டே இருந்தோம்னா சைடில் வரும், இந்த வழியாக தான். சூப்பராக இருக்கும். நேரில் பாருங்களேன், இதோட ஜைஜான்டிக் ஃபிகரை பார்த்தா நமக்கே அப்படியே ஒரு மாதிரி புல் அடிக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸாக நான் சும்மா எக்ஸாகரேட் பண்ணல. அது நிறைய தடவை போயிருக்கேன், இந்த தடவை தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன்னா, வீடியோ எடுக்கும்போதும் திருப்பி அதை பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் கண்ணில் பார்த்தேன். அந்த இதை நினைக்கும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை பாருங்கள். அது எவ்வளோ ஏன்ஷியன்ட் தெரியுமா? அது பக்கத்தில் பார்க்கும்போதே அந்த மரத்தோட முதிர்ச்சி தெரியறது. எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ கிளைகள், சொல்லிகிட்டே இருப்பேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போது ஏற இன்னும் கொஞ்சம் போயிட்டே தான் இருக்கணும். ஏற ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். இந்த மானை பார்த்துருந்தோம். மான் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுலாம் போர்டில் போட்டிருப்பா. எந்த ஒரு மிருகத்துக்கும் அங்கே வர்ற இதுக்கெல்லாம் வந்து எதுவும் கொடுக்காதீங்க, அதை தொடாதீங்க, அந்த மாதிரி தான் போட்டிருப்பா. பட்டு நம்ம அதை அந்த மாதிரிலாம் சொன்னால் கேட்குறது இல்லையே. நம்மளும் வீடியோ எடுக்கணும் இந்தமாரி ஆசையில் போயிருக்கோம். பட் அதெல்லாம் தப்பு, பண்ணாதீங்க. ஒன்று அவளை கஷ்டப்படுத்தவே தேவையில்லை. நான் ஏறும்போது சொல்ல வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூமு, எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். எந்த வித கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக போகலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். போக இந்த மாதிரி நிறைய லக்ஷ்மி, நிறைய கோவில் வந்துட்டே தான் இருக்கும். சைடில் படிக்கட்டு ஏறும்போது சைடில் அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே போகலாம். இதே ஒன்ட்டி எனர்ஜி இருக்கும், பாடி ஃபிட்னஸ் இருக்கணும். இதெல்லாம் நிஜமாகவே கஷ்டம் தான். நான் இதுவாக சொல்கிறேன். ஆமாம், இது வந்து இந்த வழி வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோட்டில் நம்ம நடக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து லாஸ்ட்டு மலை. அதுக்கப்புறம் கடைசியில் போயிட்டு ஒரு மலை ஏறணும். அது வந்து 1000 ஸ்டெப்ஸோ 850 ஸ்டெப்ஸோ. அது ஏறினா நம்ம மேலே வந்து நம்ம கீழே இறங்கினோன்னு அந்த ஒரு அவுட்லுக் பியூட்டியை பார்க்கணும் தான் இங்கே எடுத்தோம். சூப்பராக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:30 நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரூட். இங்கே வந்து வரத்துக்கு ஒரு ரூட்டு, போகிறதுக்கு ஒரு ரூட்டு, தனித்தனியாக தான் இருக்கும். இதுதான் அந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸு. இதுவும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும்.
750 1050 மறந்துட்டேன். போகிற வழியில் பார்த்தா பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டு கோபுரம்னு சொன்னேன், இந்த லாஸ்ட் படி இதை பாருங்களேன். இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்ததெல்லாம் தெரியும். நிறைய பேர் இங்கே வேண்டின்ட்டு முட்டி போட்டுன்னு தான் போகிறா. சில பேர் வந்து சில பேர் கீழேருந்தே போட்டுன்னு தான் வரா. இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 25 படி வந்து வேண்டின்ட்டு இந்த மாதிரி தன்னோட முட்டிலேயே நடக்கிறா. அதான் நடந்தால் அவளோட இதெல்லாம் அவளோட பிரார்த்தனை, அவளோட இது நம்பிக்கைக்கு இதுவே கிடையாது. நம்பிக்கைங்கிறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வந்து அப்படியே செம்மையாக குருவாக முடியும். சான்ஸே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 400 படி இருக்கலாம், 350 400 படி இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆழ்வார்கள் அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த அவதாரங்கள்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஆழ்வார்களோட சிலையெல்லாம் வந்து ஒரு 3 நாள் மேலே போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வரும். இது வந்து கம்ப்ளீட் ஒரு வர்ஜின் மலை, ஃபுல்லாக வர்ஜின் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து அப்படி மாறி போகிறதோ, அதை இறங்கி போய் உள்ளே நம்ம வந்து செக் பண்ணலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் ஆசைப்படுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு, எல்லா விதமான மிருகங்களும் இருக்கும். டேக் கேர். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இன்னும் வந்து ஜஸ்ட் இதை பாருங்கள், ஒன்லி 50 ஸ்டெப்ஸ் இருக்குது. 3500 படி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.25க்கு ஏற ஆரம்பித்தேன். 3.25க்கு ஏற ஆரம்பித்து ஒரு 6:30க்கு வந்தேன் மேலே. தேங்க் காட். அவர் கொடுத்த ஒரு என்னை அலோவ் பண்ணதுனால தான் என்னால் ஏற முடியும். மலை சான்ஸே இல்லை. கீழே நம்ம ஸ்டார்டிங்கில் ஏறும்போது இந்த மாதிரி வேண்டிட்டு ஏறினா இல்லையா, பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம முடிக்கும் போதும் அவள் வந்து கற்பூரத்தை ஏற்றி தேங்காயை உடைச்சி அவளோட பிரார்த்தனையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாள். சான்ஸே இல்லை. நம்ம வந்து மேலே இப்போ திருமலாவுக்கு வந்துட்டோம். கீழேருந்து பார்க்கும்போது மலைன்னு பார்க்கும்போது மேலே ஏறினா அது தனி ஒரு அம்சமே தனியாக இருக்கும். ஃபுல் அண்ட் டிவைன் அண்ட் டெடிகேஷன். அன்றைக்கி நான் போனதை பாருங்கள். அன்றைக்கி நான் போனது சாட்டர்டேயா, ரஷ்ஷு செம்ம ரஷ்ஷு. இதுதான் வந்து திருமலை. என்னால் இதுதான் வந்து இதெல்லாம் உள்ளே போய் காட்ட முடியாது. அதனால் என்னால் இதுக்கப்புறமாலாம் உள்ளெல்லாம் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். கேமராலாம் இதெல்லாம் எடுக்க முடியும். பாருங்கள், டெஃபினட்டாக வந்து யூ வில் என்ஜாய் திஸ். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.